Hello buddies and welcome to my channel Love of Knowledge. Things you know yet don't know. அறிந்தும் அறியாத விஷயங்கள். பறவைகள் கூடு கட்டுறதை பார்த்துருக்கிறீங்களா? துவக்க காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் பறவைகள் குச்சியை வச்சு கூடு கட்டுற ஒரு விஷயத்தை மாற்றினதே இல்லை. அனிமல்ஸ், இந்த விலங்குகள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி நடத்துது அப்படின்றத பார்த்துருக்கிறீங்களா? நார்மலாக சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த மனுஷ பயப்புலைங்க மட்டும்தான் துவக்க காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா முதல்ல காட்டில் வாழ்ந்துருந்தாங்க. அதுக்கப்புறமா பாறைகளுக்கு மத்தியில் தங்களதையான ஒரு குகைக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பின்ன அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி குடிசைகள் போட்டாங்க. பின்ன கற்களை வச்சு தங்களதையான வீடுகளை கட்டினாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம்னா உலகம் முழுக்க கான்கிரீட்டால் செய்யப்பட்ட வீடுகள் தான் இருக்குது இல்லையா? ஸோ இந்த கான்கிரீட்டால் செய்யப்பட்ட வீடுகள் கட்டுறதுக்கு எது தான் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறோம்? சிமெண்ட். ஆமாம், இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த சிமெண்ட் எங்கேருந்து வருது, இது எப்படி தயாரிக்கப்படுதுன்னு என்னைக்குன்னா யாராவது யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஸோ இந்த சிமெண்ட்டை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி, சின்ன ஒரு ஹிஸ்ட்ரியும் பின்ன இது எப்படி தான் தயாரிக்கப்படுது அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கம் ஆன், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற சிமெண்ட் அது 19th செஞ்சுரியில் தான் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா உலகம் முழுக்க ஜனங்க இந்த முட்டை, பில்லு இல்லைன்னா அரிசி இதெல்லாம் கூட மிக்ஸ் பண்ணி கூட தங்களதையான வீடுகளை கட்டின்னு தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இதுலேயே ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தோன்னா ரோமன் மார்ட்டர் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த ரோமன் மார்ட்டர் இது எதிலிருந்து எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா லைம்ஸ்டோன், பின்ன வால்கானம், அதோட ஆஷ், இந்த எரிமலையோட குழம்பு இருக்குல்ல, அது நல்லா காய்ச்சிட்ட அப்புறம் அதை பொடி பண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிருந்தாங்க கட்டுறதுக்கு. சரி, இந்த 19th செஞ்சுரியில் ஜோசப் ஆஸ்பதின் ஃபோர்ட் அப்படின்னு கூடிய ஒருத்தர் தான் முறையாக இந்த லைம்ஸ்டோன் கூட களிமண் இது ரெண்டுத்தையும் சேர்த்து தன்னுடைய கிச்சனில் சூடுபடுத்துறாரு. சூடுபடுத்திட்டு அதை பொடி பண்ணி அது கூட தண்ணியை மிக்ஸ் பண்ணி அவர் யூஸ் பண்ணப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இந்த ரோமன் மார்ட்டருக்குன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. சரி, இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதே அப்படின்ட்டு நம்மால் உஷாராக பேட்டன்ட்டை வாங்கிட்டார். அதுக்கு த ஃபர்ஸ்ட் போர்ட்லண்ட் சிமெண்ட் அப்படின்ட்டு பேட்டனை வாங்கிட்டாரு. இந்த பேட்டன்ட் அப்படின்றது நம்மள சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மள சில பேருக்கு தெரியாது. பேட்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோன்னா அதுக்கு நான் தான் ஓனர் அப்படின்னு ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டு இருக்கு. ஏன் லைசன்ஸ் வாங்கணும்? இப்போ நான் கண்டுபிடிச்ச விஷயத்துக்கு என்கிட்ட லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அது வேற யாருன்னா பயன்படுத்தினாங்கன்னா நான் அவங்க மேலே கேஸ் போடலாம். இல்லைன்னா வேற யாருன்னா அதை பயன்படுத்தணும் அப்படின்னா அவங்க என்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் அதை பயன்படுத்த முடியும். சும்மா ஒன்றும் இல்லை, எனக்கு நிறைய பணத்தை கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய அட்வான்டேஜுங்க இருக்குது. அதனால தான் உலகத்தில் யார் எதை கண்டுபிடிச்சாலும் முறையாக அவங்க பண்ணுற ஒரு புத்திசாலித்தனம் என்னென்னா தாங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்துக்கு பேட்டன்ட்டை வாங்குறது. ஸோ நீங்களும் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு முதல்ல பேட்டன்ட்டை வாங்கிக்கோங்க. ஸோ யாருக்கு தெரியும், நீங்கள் கண்டுபிடிக்கிற விஷயம் ஃபியூச்சரில் ஃபேமஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கோடிக்கணக்கில் கூட பணம் கிடைக்கலாம். இப்போ நம்ம உலகம் முழுக்க யூஸ் பண்ணக்கூடிய சிமெண்ட் எதுன்னு பார்த்தோன்னா போர்ட்லண்ட் சிமெண்ட் தான். இந்த சிமெண்ட் இது எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த சிமெண்ட்டுக்கு தேவையான அந்த ஒரு மெட்டீரியல்ஸ் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குது. ஏன்னா லைம்ஸ்டோன் அதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு இதில் பார்த்தோம்னா. பின்ன இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ ஒரு படி அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால இந்த சிமெண்ட் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. இப்போது அந்த காலத்தில் கண்டுபிடிச்ச அந்த ஒரு சிமெண்ட்டுக்கும் இப்போ இருக்கிற சிமெண்ட்டுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த லைம்ஸ்டோன் முதல்ல நம்மளுக்கு எங்கேருந்தால் கிடைக்கிது அப்படின்ட்டு. அது எங்கேருந்துன்னு பார்த்தோன்னா பூமிக்கு அடியில் தான். இப்போ நம்மளுக்கு எப்படி அயன் ஓர் இல்லைன்னா கோல்டு இதெல்லாம் பூமியில் நம்ம மண்ணை தோண்ட கிடைக்குதோ அதே மாதிரி தான் இந்த லைம்ஸ்டோன்ற ஒரு விஷயமும் பூமியில் நம்மளுக்கு கிடைக்குது. பூமியோட மேல் பரப்பில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லைம்ஸ்டோன் அது பியூராக இருக்காது. ஏன்னா அது கூட அயன் ஓர் இல்லைன்னா வேற எதனா மெட்டீரியல்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். இதே நம்ம தோண்ட நம்மளுக்கு இன்னும் பியூரான லைம்ஸ்டோன் கிடைக்கும். சரி, இந்த லைம்ஸ்டோனை இப்போ எப்படி தான் ப்ரோசஸ் பண்ணுறாங்க, இந்த ஒரு சிமெண்ட் மாடர்ன் சிமெண்ட் எப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லைம்ஸ்டோன் கூட அயன் ஓர், அலுமினியம் ஆக்சைடு,
சிலிக்கா அப்படின்னா மணல். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. இதில் 2 ப்ராசஸிங் இருக்குது. ஒன்று வெட் சிமெண்ட், இன்னொன்று ட்ரை சிமெண்ட் ப்ராசஸ். இதில் தண்ணி யூஸ் பண்ணி இந்த மண்ணலை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியான ப்ராசஸிங் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண எல்லா விஷயத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி பவுடராக மாற்றிடுவாங்க. இந்த பவுடராக மாற்றின விஷயத்த ஒரு ஃபர்னன்ஸ்குள்ளே போட்டுருவாங்க. இந்த ஃபர்னன்ஸ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணக்கூடிய ஒரு மஷின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்குள்ளே இந்த பவுடரை போட்டு 1400 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1700 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ரோலெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வெளியே வரக்கூடிய ஒரு விஷயத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா கிளிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளிங்கரை உடனே கூல் பண்ணால் அது உருண்டையாக கட்டி மாதிரி ஆகிடும். இப்போ எப்படி நம்ம ஒரு மாவை பிசைகிறோன்னா சில டைம் அந்த மாவு உருண்டையாக கட்டி ஆகிடுது, அதே மாதிரி தான் இது கூட இருக்கும். சரி, இந்த கட்டியான விஷயத்த அவங்க மறுபடியும் உடைக்கணும். அதுக்காக என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ரோலர் மில் அப்படின்னு கூடிய ஒரு மஷினை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மஷின்குள்ளே இதை போட்டு நல்லா சுத்த விட்டு அதை பொடியாக்குவாங்க. அதில் இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. அந்த மெத்தடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அயன் பால்ஸ் இருக்குதுல்ல, சின்ன சின்ன அயன் பால்ஸ், இது எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டுருவாங்க. ஸோ சுத்துற அந்த ஒரு ஃபோர்ஸ் கூட இந்த அயன் பால்ஸ் அந்த கிளிங்கர் மேலே விழுந்து அதை பொடியாக ஆக்கிடும். அடுத்த ஸ்டெப்பாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜிப்சன் அப்படின்னு கூடிய ஒரு விஷயம் தான். இந்த ஜிப்சன் இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சிமெண்ட்டை வீடு கட்டுறதுக்கு இல்லைன்னா வேறு எதனா வேலைக்கு யூஸ் பண்ணுறப்ப அது கட்டியாகிறதுக்கு மினிமம் 2 மணி நேரம் இல்லைன்னா 4 மணி நேரம் 6 மணி நேரம் இந்த மாதிரியான டைமிங் எடுக்குது இல்லை. ஸோ இதுக்கு காரணமான விஷயம் தான் இந்த ஜிப்சன். இந்த ஜிப்சன்ன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா என்ன ஆகும், சிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறப்போ உடனே கெட்டி ஆகிடும். உடனே கெட்டி ஆகிடுச்சுன்னா என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ், நம்மளால் அந்த சிமெண்ட்டை வச்சு நம்மளுக்கு தேவையான ஒரு ஷேப்பில் ஒர்க் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் இந்த ஜிப்சன் அப்படின்னு கூடிய ஒரு விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. சரி, என்னதான் போர்ட்லண்ட் சிமெண்ட் தான் இப்போ நம்ம உலகம் முழுக்க யூஸ் பண்ணின்னு இருந்தாலும் அதுலேயே வேறு கிரேடுங்க வருது, வேறு டைப்பான சிமெண்ட்டுக்கு வருது. ஏன்னா எல்லா இடத்துலையும் கிளைமேட் ஒரே மாதிரி இல்லை, எல்லா இடத்துலையும் சிச்சுவேஷன் ஒரே மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷன், இந்த ஒரு ஹீட் இல்லைன்னா கோல்டு இல்லைன்னா நிறைய ப்ராப்ளம், வாட்டர் ப்ராப்ளம், இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறதுக்கு வேறு டைப்பான சிமெண்ட்டுக்கு தேவைப்படுது தான். ஸோ அந்த சிமெண்ட்டுகளை பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ முதல்ல பார்த்தோன்னா ஆர்டினரி போர்ட்லண்ட் சிமெண்ட் தான். அதை பற்றி ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கிறேன், இன்னும் ஃபர்தர் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. பின்ன ரெண்டாவதாக பார்த்தோன்னா பிளெண்டட் சிமெண்ட். இந்த பிளெண்டட் சிமெண்ட்டில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி போர்ட்லண்ட் சிமெண்ட் கூட இன்னும் நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 62% லைம்ஸ்டோன், பின்ன 22% சிலிக்கா, அது கூட 7.5% மெக்னீஷியம், இல்லைன்னா இன்னும் வேறையான மினரல்கள் எல்லாம் யூஸ் பண்ணி கரெக்டான அளவில் பயன்படுத்துவாங்க. ஸோ இதை பிளெண்டட் சிமெண்ட். பிளெண்டட்னா நிறைய விஷயங்களை ஒன்றா சேர்த்துருக்கிறது, அதனால தான் இதை பிளெண்டட்ன்றாங்க. மூணாவதாக பார்த்தோன்னா ஸ்லோ செட்டிங் சிமெண்ட். இந்த ஸ்லோ செட்டிங் சிமெண்ட் இது எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போடுறோம்ல, அந்த ஃபவுண்டேஷன் அதில் தான் யூஸ் பண்ணுறது. ஏன்னா அதுக்கு டைம் எடுக்கணும், அது ஒழுங்காக செட் ஆகணும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஸ்லோ செட்டிங் சிமெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. பின்ன ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட். இந்த சிமெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா உடனேயே கெட்டியாயிடும், யூஸ் பண்ணி சில மணி நேரத்துலேயே கெட்டியாயிடும். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சில டைம் ரோடுங்க எல்லாம் பண்ணுறதுக்கு சிமெண்ட்டு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ நம்ம ஸ்லோ செட்டிங் சிமெண்ட் அங்கே யூஸ் பண்ணனா என்ன ஆகும், அந்த ரோடு காஞ்சி அது சரியாகி க்யூரிங் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும், அது வரைக்கும் யாருக்கிட்டையும் பேஷண்ட் இருக்காது. ஸோ அதனால தான் இந்த ஒரு ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் யூஸ் பண்ண என்ன ஆகும், உடனே அது கெட்டியாகிடும். பின்ன எல்லாருக்கும் ஒரு போக்குவரத்து அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே நடக்கும், சில நாட்கள்லேயே இந்த ஒரு ரோட்டோட வேலையும் முடிஞ்சிடும். பின்ன இதுக்கப்புறம் பார்த்தோன்னா சல்ஃபேட் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட். இந்த சல்ஃபேட் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சில முறை இந்த சிமெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம், அது ஒரு மாதிரி வீக் ஆகிட்டு பீஸாக உடஞ்சிடும் இல்லையா. நம்ம வீடுகளில் கூட செவரு சில முறை பீஸாக பேத்துன்னு வந்துடும் அப்படின்வாங்க. ஸோ அதான் அந்த உடஞ்சிடுறது. அந்த மாதிரி ஏன் உடையுது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு சால்ட் கண்டென்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த வாட்டர் கண்டென்ட். ஸோ இது எல்லாம் தான் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்களை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த சல்ஃபேட் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அஞ்சாவது நம்ம பார்த்தோன்னா
ஆயில் வெல் சிமெண்ட். இந்த ஆயில் வெல் சிமெண்ட் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா கம்பெனிகள்லையும் இண்டஸ்ட்ரிகள்லையும் தான். இந்த கம்பெனிகளில் இண்டஸ்ட்ரிகளில் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி சில நேரம் வேலை செய்கிறப்ப அதிகமான ஹை ப்ரெஷர் பின்ன டெம்பரேச்சர் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த வால் இல்லைன்னா செவரு கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆயில் வெல் சிமெண்ட் யூஸ் பண்ணனா இந்த ஒரு ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் இது தாக்கு பிடிச்சி நிற்கும். புரிஞ்சதுங்களா? ஸோ இதுதான் சில பேசிக் சிமெண்ட் ஐட்டம்ஸ் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எந்தெந்த விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுறோன்ட்டு. இப்போ நம்ம இந்தியாவில் டாப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சிமெண்ட் கம்பெனிகளை தான் பார்க்கலாம். ஓகே, இது இந்த கம்பெனிகளுக்கு ஒரு ப்ரொமோன்னு நான் சொல்லலை, சும்மா நம்மளுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும்ல இந்தியாவில் எந்தெந்த சிமெண்ட் டாப்பில் இருக்குதுன்ட்டு. ஸோ இதில் நம்ம பார்த்தோன்னா முதல்ல இருக்கிற சிமெண்ட் அல்ட்ராடெக், ரெண்டாவது ஏசிசி, மூணாவது ஸ்ரீ சிமெண்ட், நாலாவது அம்புஜா சிமெண்ட், அஞ்சாவது பிரிசம், ஆறாவது இந்தியா சிமெண்ட், ஏழாவது ராம்கோ சிமெண்ட், எட்டாவது ஜேகே சிமெண்ட் அண்டு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் பென்னா, ஸ்ரீசக்தி இந்த மாதிரியான இன்னும் அதிகமான சிமெண்ட்டுகளை பற்றி கூட கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் இன்னும் லிஸ்ட்டில் இருக்குது தான். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு விதவிதமான சிமெண்ட்டுகள் இருக்குது, எதை எதை யூஸ் பண்ண எந்தெந்த பர்பஸுக்கு நம்மளுக்கு நல்ல பயன்பாட்டில் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம். ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு சிமெண்ட்டை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் தான் கொடுத்துருக்குறேன். புரியுதுங்களா? ஹோப் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த எல்லா விஷயங்களும் ரொம்பவுமே சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா லவ் ஆஃப் நாலேஜ் என்னக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. Until then, see you in the next video. Bye.